ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஹேவ் எ நைஸ் டே. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சிம்பிளா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா? இப்போ அந்த ப்ரோக்ராம்ல ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படி சம்திங்லாம் போட்டோம், எல்லாம் நிறைய போட்டோம் இல்லையா? ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா அதை பத்தி பார்க்க போறோம்னா, அதோட மீனிங், இப்போ ஏன்னா என்ன, ஈக்குவல்னா என்ன, இன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம். அதை பத்தி வாட் இஸ் ஏ, அந்த இடத்துல யூஸ் பண்ண ஏ, அந்த ஈக்குவல் எல்லாமே, அதோட ஒரிஜினல் மீனிங் என்ன, அது ப்ரோக்ராம்ல என்ன வேலை செய்யுது, ஸோ அதோட பேர் என்ன, எல்லாத்தையும் பத்தி இப்போ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நீங்க எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியுமே டோக்கன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்ப்போம். டோக்கன்ஸ்னா என்னன்னு கேட்டால், நாம யூஸ் பண்ற டோக்கன்ஸ் மாதிரி தான். டோக்கன் ஒரு சின்னதாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் நம்ம யூஸ் பண்ற ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், ஒவ்வொரு மீனிங் இருக்கும். டோக்கன் நம்பர்னா இப்போ 1 2 3னா இப்போ அந்த டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மீனிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுலேயுமே டோக்கன்ஸுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டோக்கன்ஸ்னா என்னென்னா, ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் நோன் as டோக்கன். ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ இதில் ஏ ஈக்குவல் டு 5 சொல்லிட்டு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஏ ஈக்குவல் 5 எல்லாத்தையுமே தனி பிரிக்கலாம். இதில் என்னன்னா, ஏன்றது ஒரு இட்ஸ் அ நேம் ஆஃப் த வேல்யூ விச் லொகேட்ஸ் திஸ் வேல்யூ இன் மெமரி லொகேஷன். அதெல்லாம் அது இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, தென் இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனி. இப்போ ஏன்றது தனி, ஈக்குவல்ன்றது தனி, 5ன்றது தனி. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்றத இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, ஏ ஈக்குவல் டு 5, ஏ தனி, ஈக்குவல் தனி, 5 தனி, 5 தனின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டெலிமிட்டர், லிட்ரல்ஸ், என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஏன்றது ஒரு வேரியபிள், ஈக்குவல்ன்றது ஒரு ஆப்ரேட்டர், 5ன்றது ஒரு லிட்ரல்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், the value which given to the வேரியபிள். அந்த ஒரு வேல்யூ போகுது இல்லையா? ஸோ அந்த டேட்டாக்கு பேர் தான் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னடா இவன் மட்டும் இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக யோசிக்காதீங்க, ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, கீவேர்ட்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, டெலிமிட்டர்ஸ்னா என்ன, தென் லிட்ரல்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ்னா தமிழ் மீனிங் என்ன? ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு அடையாளம். இப்போ சிம்பிளா சொல்ல போனா, இப்போ ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6, ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6ன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இல்லையா? ஸோ 5 6னே கொடுக்கலாமே, நம்ம ஏன் ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்? இந்த இடத்துல ஏ அண்ட் பி கால் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ இது தனிக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சு கூப்பிடலாம். இப்போ இப்போ 5 + 6ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கூப்பிட்டாலுமே ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி லொகேஷன். இப்போ லொகேஷன்ல அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்போ இதோட பேரு மெமரியில ஒரு 4 பைட்டை இது எடுத்துக்குது. இந்த இடத்துல நம்ம 5ன்னு சொல்லிட்டு சேவ் பண்றோம். ஸோ 5ன்றத ஏன்ற வேரியபிள் 5ன்ற வேல்யூவை ஒரு லொகேஷன்ல சேவ் பண்ணிருக்கு. இப்போ நம்ம 5ன்னு கூப்பிட்டாலும், 5ன்னு கால் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும், தென் ஏன்னு கால் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். எப்படின்னா, 5ன்றது வேல்யூ, தென் 5ன்றது வேரியபிள். ஸோ ஏவை வச்சு இந்த இடத்துல இப்போ நம்ம கால் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எப்படி கால் பண்ணலாம்னா, இப்போ ஏவை அசைன் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படி கொடுத்தோம்னா 5ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த லொகேஷனோட பேர், இப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இப்போ உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இப்போ எதனா ஒரு பேர் வைக்கிறேன்னா, இப்போ அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறேன்னா, அவரை கூப்பிட்டா அவர் அந்த இடத்துல வருவாரு. ஆனா அப்துல்ன்றது ஜஸ்ட் அ நேம், பட் அந்த இடத்துல அப்துல் அந்த மேன் தான் அதுல மெயின் திங். ஸோ வேல்யூ 5 தான் அங்க மெயின் திங், பட் ஏ இஸ் ஜஸ்ட் அ ஐடென்டிஃபிகேஷன், அவரோட அடையாளம். 5ஓட அடையாளம் தான் 5. ஸோ அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவோம். த நேம் ஆஃப் த வேரியபிள்ஸ், the name
நேம் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிளாஸஸ் ஆர் மாடியூல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் கால்ட் ஐடென்டிஃபிகேஷன். நேம் இதெல்லாம் விட்டுருங்க. நேம் ஆஃப் த வேரியபிள், நேம் ஆஃப் த வேரியபிள், இப்போ ஒரு வேரியபிளுக்கு கொடுக்குற நேம். இப்போ இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, இப்போ a ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு இப்போ வேரியபிளுக்கு வேல்யூக்கு ஒரு வேரியபிள் கொடுத்தோம் இல்லையா, அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுத்தோம். அந்த நேம் தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்னா இஸ் ஜஸ்ட் அ நேம் which given to the variables. So இந்த இடத்துல நம்ம ஒரு நேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த நேமை பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி எப்படி கொடுக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர்ல இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஏ தென் இதெல்லாம் கூட ஒரு நேம் மாதிரி வைக்கலாம். நாம இப்போ நமக்கு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய நேம்ஸ் வைப்போம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த இடத்துல இதெல்லாம் கூட ஒரு நேமா வைக்கலாமா, ஏசி வைக்கலாம், ஏ வைக்கலாம், இது மட்டும்தான் வைக்கணுமா, இல்லை பிரிண்ட் வைக்கலாமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா, ஒரு கேள்வி வரும் இல்லையா, அந்த கேள்வியை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ எதை எதை நேமா வைக்கலாம், எதை எதை வேரியபிள்ஸ்னு சொல்லலாம், எப்படி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து நேம் கொடுக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ நமக்கே பேர் வைக்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ என்னோட பேர் கேட்டீங்கன்னா பிரகாஷ் அப்படி பேர் வைக்கிறாங்க. பட் எனக்கு மரம், செடி, மண்ணு, கல் அந்த மாதிரி பேர் வச்சுக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி வச்சாங்க? சம் டைப் ஆஃப் ரூல்ஸ். இது வச்சா நல்லா இருக்காது, இது வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது இல்லையா, அந்த மாதிரி. பட் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே மீனிங் இருக்கு கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தான் ஐடென்டிஃபிகேஷன், ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது நேம் கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஏ கொடுத்துருக்கேன், பி கொடுத்துருக்கேன், சி கொடுத்துருக்கேன், ஒர்க் ஆகுது. பிரிண்ட்டுன்னு கொடுக்கலாம், கொடுத்தா ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. பிகாஸ் இட்ஸ் அ கீவேர்ட். கீவேர்ட்ன்றதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ் எப்படி நேம் கொடுக்கலாம், இந்த 5 ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எந்த ரூல்ஸுமே உங்களுக்கு அவசியம் தேவைப்படாது. ஸோ இந்த 5 ரூல்ஸை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். இதை மனப்பாடம் எதையுமே நீங்கள் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரையிலும் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவாக மெமரி ஆகிடும். சின்டாக்ஸ் அந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு அதுவாக மெமரி ஆகிடும். ப்ராக்டிக்கலாக பண்ணிங்கனாவே மெமரி ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் வித் A to Z. இட்ஸ் கேப்ஸ் ஆர் ஸ்மால், 2 லெட்டருமே A to Z ஸ்டார்ட் வித் அண்ட் அண்டர்ஸ்கோர், இதை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும். ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் வந்து இட் கண்டைன்ஸ் 0 to 9 நம்பர்ஸ் வந்து கண்டெயின் பண்ணலாம், நம்பரும் இருக்கலாம். பட் நம்பர் வந்து ஸ்டார்டிங்ல வரக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகணும், கேப்ஸ் A to Z ஆர் ஸ்மால் A to Z அண்ட் வித் அண்டர்ஸ்கோர். இது 3 ரூல்ஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங்ல இருக்கணும். நம்பர் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டால் இருக்கலாம். பிகாஸ் நம் 1 நம் 2 அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கொடுக்கலாம். நம் 1 நம் 2 தான் கொடுக்கணுமானா அப்படி இல்லை, அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். கேஸ் சென்சிட்டிவ். பிகாஸ் கேஸ் சென்சிட்டிவ் வந்து எப்படின்னா, இப்போ அதையும் நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா பிரிண்ட் ஆச்சு. இதே இடத்துல பிரிண்ட் ஏ கேப்ஸ்ல கொடுக்குற பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டா நோ, நேம் எரர், த நேம் இஸ் நாட் டிஃபைன்ட். ஏற்கனவே இந்த நேம்ல நீங்க எதையும் டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ கேப்ஸ் அண்ட் ஸ்மால் ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங் இன் திஸ் இன்டர்பிரிட்டர். ஸோ பைத்தான் வந்து பார்த்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டோன்ட் யூஸ் கீவேர்ட்ஸ் ஆஸ் ஐடென்டிஃபையர்ஸ். கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பிரிண்ட்ன்றது ஒரு கீவேர்டு தான். அதுக்குன்னு பிரிண்ட்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா. ஸோ பிரிண்ட் ஈக்குவல் டு 1. நான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற, பிரிண்ட்ன்றது ஒரு வேரியபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா டைப் இன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல பிரிண்ட்ன்றதை நம்மளால வேரியபிள்னு கொடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் 1. இது இந்த இடத்துல கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த இடத்துல இதுக்கும் என்ன வித்தியாசம், அந்த நம்பர் ஆட் பண்ண உடனே கலர் சேஞ்ச் ஆச்சு இல்லையா. ஸோ நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது
அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறிடும். ஸோ கீவேர்ட்ஸ்ன்றதை பின்னாடி பார்ப்போம். வேரியபிள்ன்றது வந்து இந்த கலர் மாறாமல் இருக்கும். ஸோ நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ டோன்ட் யூஸ் கீவேர்ட்ஸ் அஸ் ஐடென்டிஃபையர்ஸ். பிரிண்ட் மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் யூஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்னா கமா, கோலன், டாட். ஏன்னா பிகாஸ் அதுக்குன்னு தனி மீனிங்ஸ் இருக்கு. இப்போ கர்லி பிரேசஸ்ன்னு தனி மீனிங் இருக்கு, பேரந்தசிஸ் தனி மீனிங் இருக்கு, ஸ்கொயர் பிராக்கெட் தனி மீனிங் இருக்கு, டாட், கமா, ஸ்லாஷ், எவ்ரிதிங் ஹேஸ் சம் மீனிங்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபையர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் கரெக்ட் ஐடென்டிஃபையர்ஸ் சம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் இருக்கு. இந்த என்ன ரூல்ஸ், கேப்ஸ் அண்ட் ஸ்மால். ஸோ கேஸ் சென்சிட்டிவ், கால் பண்ணும்போது கேப்ஸ் வச்சு தான் கால் பண்ணணும். அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸ், இந்த இடத்துல அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம், நாட் ஐஃபன், ஜஸ்ட் அண்டர் ஸ்கோர். டோட்டல் மார்க்ஸ், இந்த இடத்துல அண்டர் ஸ்கோர் வருது இல்லையா? ஸோ இப்போ அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் ஸ்பெஷல் கேரக்டர்ல நம்ம யூஸ் பண்ண முடியும் ஐடென்டிஃபையர்ஸ்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வித் அண்டர் ஸ்கோர், அந்த ரூல்ஸ் இது. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஏ டு Z அந்த ரூல்ஸ் இது. எக்ஸாம்பிள் ஃபார் ராங் ஐடென்டிஃபையர்ஸ், ஸ்டார்டிங் வந்து நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்டர் ஸ்கோர் தவிர மற்ற எதுவும் இடம்பெறக்கூடாது. அதுக்கப்புறம் ஐஃபன், இந்த இடத்துல ஐஃபன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபன் இஸ் ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ டோன்ட் வி யூஸ் ஐஃபன் as identifier. Then special character ஐடென்டிஃபையரா கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. கண்டினியூஸ் கீவேர்டு, இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே கண்ட்ரோல் ஃப்ளோ பார்க்கும்போது கண்டினியூவோட ஒர்க் என்னான்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். இதில் பாருங்க, எக்ஸாம்பிள் A = 5. நான் சொன்ன மாதிரி print 1 = 5. ஸோ ஞாபகம் வச்சுங்க, கீவேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல print 1 போட்டிருக்கேன், printன்னு போடலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ்னால் என்னென்னா, ஸோ இப்போ பார்த்தாலே print, int, input, if, else அதெல்லாம் சொல்லிட்டு தான். There are a specific meaning and specific task for the keywords. It's only understandable by the compiler or interpreter. Is like nickname between friends. இப்போ நிக்நேம் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்குன்னு ஒரு பட்ட பேர் வச்சிருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பட் அது வந்து நமக்கு தெரியும். மற்றவங்க இப்போ நம்மளை வந்து நம்ம அஃபிஷியலாக என்னோட பேர் வந்து பிரகாஷ், அதுதான் எல்லாருக்குமே தெரியும். பட் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிக்நேம் வச்சிருப்பாங்க. அது வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் கீவேர்ட்ஸ்ன்றது வந்து கம்பைலருக்கு மட்டும்தான் தெரியும், ஆர் இன்டர்பிரட்டருக்கு மட்டும்தான் தெரியும் அதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பிரிண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். பட் அதோட ஒரிஜினல் மீனிங் வந்து அதை எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுன்றத கம்பைலர் இன்டர்பிரட்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதுதான் வந்து கீவேர்ட்ஸ். தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் மீனிங். இப்போ பிரிண்ட்னா பிரிண்ட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக் மீனிங், அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கு. இப்போ பிரிண்ட்னு சொன்னால் அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனோட ஒர்க் என்னன்னா பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ண சொன்னேன், ஸோ பிரிண்ட் ஆச்சு. பிரிண்ட் 1 பிரிண்ட் பண்ண சொன்னேன், பிரிண்ட் ஆச்சு. சிவை பிரிண்ட் பண்ண சொன்னேன், பிரிண்ட் ஆச்சு. ஸோ அதுக்குன்னு தனி ஒரு டாஸ்க் இருக்கு. எக்ஸாம்பிள், இந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் எக்ஸாம்பிள் பிரிண்ட், இன்ட், இன்புட், இஃப், எல்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ பார்க்கும்போது பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்னா என்ன? ஒரு வேலையை செய்யறவர். இப்போ நம்ம ஊர் லோக்கல்லாம் தண்ணி டேங்குக்கு தனி ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் இபி லைன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி ஒரு ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆப்ரேட்டர்னா என்ன? ஒரு வேலையை செய்யறவங்க, ஒரு செயலை செய்யறவங்க. திருப்பி சொல்றேன். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு டூ அண்ட் அரித்மெட்டிக் ஆர் அனதர் ஆப்ரேஷன்ஸ். வேற ஆப்ரேஷன்ஸ் செய்யறது, ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் செய்யறது தான் அவங்களோட வேலை. வி காமன்லி யூஸ் திஸ் ஆப்ரேட்டர் ஃபார் அசைனிங் வேல்யூஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், கம்பேரிசன், கண்டிஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். இதை வச்சு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த அசைனிங் ஆப்ரேட்டர்னா என்ன, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, கம்பேரிசன்னா அதோட இப்போ கிரேட்டர் தெனா லெஸ் தெனா அந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுலாம் என்ன, கண்டிஷன்னா என்ன, லாஜிக்கல்னா என்ன, அதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அது ஒரு தனி வீடியோவே போடலாம். ஸோ எக்ஸாம்பிள், C = 6 + 5. இந்த இடத்துல C = 11 வந்துச்சு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, ஃப்ரம் த அபோவ் கேஸ் பிளஸ் ஆப்ரேட்டர் இஸ் டன் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஒரு கணிதவியல் செயல் தான் செய்யுது. பிளஸ்ன்றது 6 + 5 கூட்டி 11 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆன்சர் தருது. ஸோ இட்ஸ் டூ அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இஸ் டிட்.
தென் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு என்ன பண்ணுதுன்னா இந்த 11ன்னு இருக்கிற வேல்யூவை தூக்கி போய் மெமரி யூனிட்ல அந்த வேல்யூ சி ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் இல்லையா, ஸோ இந்த இடத்துல இந்த 11ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுது. 11ன்ற வேல்யூவை சின்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணுது, மெமரியில் எடுத்துமே ஸ்டோர் பண்ணுது. ஸோ அதான் அதோட வேலை. உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஃபுல்லாக வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தென் இதை பற்றி இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக வேணும்னாங்களும் சொல்லுங்கள், ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டெலிமீட்டர்ஸ்னால் என்னென்னா இப்போ நம்ம லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி, செட்ஸ் அந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ ஒரு டெலிமிட்டர்னா என்னன்னா இஸ் யூஸ்டு டு கிவ் லிமிட் ஃபார் த சீக்வன்ஸ் ஆர் மாடியூல். இப்போ ஒரு லிஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம்னா அதுக்குன்னு தனி ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லிமிட்டை பற்றி சொல்கிறது தான் இப்போ இதை பற்றி இப்போ டெலிமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. எதனா இந்த மாதிரி சிம்பிள் யூஸிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபார் லிஸ்ட். இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இப்போ 1, 2, 3, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல எழுதுறோம்னா 3, இப்படி சொல்லிட்டு லிஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஜஸ்ட் வி யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஆர் டியூபிள்ஸ் பார்க்கும்போது பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி பார்க்கறது தான் டெலிமீட்டர்ஸ். இட்ஸ் டன் வித் எ லிமிட். ஒரு லிமிட்டை மட்டும் சொல்கிறது தான். இட்ஸ் டினோட்ஸ் லிமிட்டை மட்டும் சொல்லும். அது பேர் தான் வந்து டெலிமீட்டர். லிட்ரல்ஸ், அதுக்கப்புறம் லிட்ரல்ஸ்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், வேல்யூ கிவன் டு த வேரியபிள் இஸ் கால்டு லிட்ரல்ஸ். இப்போ வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்னா இந்த இடத்துல ஏஸ் வேரியபிள் இட்ஸ் ஆப்ரேட்டர் 5 இஸ் லிட்ரல். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம ஒரு வேல்யூவை கொடுக்குறோம்னா அதை வந்து தனி டோக்கன்ஸாக பிரித்தோம்னா அதுக்குன்னு தனி ஒர்க் இருக்குது. இப்போ இது ஏன்றது ஒரு வேரியபிள் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் கரெக்டா. ஏன்னா ஆப்ரேட்டரும் அதுக்கப்புறம் பார்த்தோம், அதுக்கப்புறம் 5 அதையும் சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்னா பிரிண்ட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு கொடுக்கும்போது பிரிண்ட்ன்றது ஒரு கீவேர்ட். ஸோ கீவேர்டையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் பேரந்தசிஸ் வரும், பிரிண்ட் ஆஃப் சம்திங் சொல்லிட்டு வரும் இல்லையா. இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்னா இந்த இடத்துல பேரந்தசிஸ் வரும். இட்ஸ் லிமிட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அந்த லிமிட்டை வந்து தான் டெலிமீட்டர். அந்த லிமிட்டை டினோட் பண்ற பேரந்தசிஸ் தான் டெலிமீட்டர். இப்போ நம்ம இப்போ ப்ரோக்ராம்ல ஒவ்வொன்றுத்துக்கும் யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் செப்பரேட்டட் வித் ஸ்பேஸ். எம்டி ஸ்பேஸை வச்சு இதை நம்ம பிரிச்சோம்னா இட்ஸ் கிவ் சம் மீனிங்ஸ். இப்போ வந்து வேரியபிள்ன்றது ஒரு இப்போ ஏன்றதுக்கும் தனி ஒரு ஒர்க் இருக்கு, ஈக்குவல்ட்டுன்றது தனி ஒரு ஒர்க் இருக்கு, 5ன்றதுக்கு தனி ஒரு ஒர்க் இருக்கு, பிரிண்ட்ன்றதுக்கு தனி ஒர்க் இருக்கு, ஏ அண்ட் பேரந்தசிஸ்க்கு தனி ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ அதோட நேமை தான் பார்த்தோம். இப்போ இதில் வந்து லிட்ரல்ஸுக்குன்னு 3 டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் இருக்கு, நியூமரிக், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன். இது மூணுத்தையும் பற்றி பார்க்கணும்னா இதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. நியூமரிக், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன் இது மூணுத்தையும் பற்றி பார்க்கலாம். நியூமரிக்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, கேட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி பைனரி, ஆக்டல், எக்ஸாடெசிமல், டெசிமல், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டைப்ஸ்லாம் இருக்குது. அதில் ஸ்ட்ரிங்ஸ்னா என்னன்னா, இப்போ என் பேரை இது இந்த இடத்துல இப்போ லிமிட் கொடுக்கும்போது 3ன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் கொட்டேஷனில் 3ன்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் கொடுத்தேன். இந்த சென்டென்ஸ் எப்படி இன்புட்டாக நம்ம கொடுக்கலாம்? இப்போ என்னோட பேரை நான் இன்புட்டாக கொடுக்கணும்னா அதை நான் எப்படி கொடுக்கலாம்? ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸில் எழுதிட்டு அது மேலே ஒரு கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் நம்ம அந்த ப்ராம்ப்டிங்கில் பார்த்துருப்போம். என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ வந்து ஸ்ட்ரிங்னா என்னன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் ஒன் சீக்வன்ஸ், அதுதான் வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அதுவும் ஒரு லிட்ரல்ஸ் தான். இப்போ ஏ ஈக்குவல் டு பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கொட்டேஷன்ல கொடுத்தோன்னா அதுக்கு வந்து அதுவும் ஒரு இப்போ இதுவும் ஒரு லிட்ரல் தானே. இப்போ இது இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ வந்து அசைன் பண்ண போகுது. ஸோ இந்த வேரியபிள் இஸ் the value is literal, the value given to the variable is called literal. அதான் நம்ம படிச்சோம். ஸோ அதுதான் இப்போ பூலியன் என்னன்னு சொல்லிட்டுனா, இப்போ 2 நம்பர் கிரேட்டஸ்ட் கண்டுபிடிக்க போறோம்னா ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இப்போ 2 நம்பர் ஏ அண்ட் பியில் வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது ஒன்று ட்ரூ வரும் இல்லை ஃபால்ஸ் வரும். ஸோ அதை பற்றி பார்க்கறது தான் வந்து பூலியன் சொல்லுவோம். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படித்தோம் இல்லையா, அதை தான் வந்து பூலியன் சொல்லுவோம். ஸோ இது வந்து இதை பற்றி தென் ஆப்ரேட்டர்ஸ் இதை பற்றி தனியாக வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க, அதுவும் ஃபுல்லாக டிஃபைன் பண்ணி போடலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஷார்ட் சம்மரைசேஷன் பார்ப்போம். டோக்கன் என்ன, ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் வித்
இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அதை வந்து தனித்தனி பிரிச்சோம் இல்லையா, பிரிச்சு பார்த்தலையா. ஸோ அதில் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸ் வந்துச்சு. ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஏ தனி, ஈக்குவல் தனி, 5 தனி பிரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அதை மாதிரி பிரிக்கிறது தான் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட். இதை வந்து டோக்கன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் வந்து 5 டைப் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்கு. ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டெலிமிட்டர்ஸ், லிட்ரல்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்னா நம்ம கொடுக்குற நேம். கீவேர்ட்ஸ்னா என்னன்னா இட்ஸ் ஆல்சோ எ நேம் வித் ஸ்பெசிஃபிக் மீனிங் அண்ட் டூ எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இட்ஸ் இன்பில்ட் இன் கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர். தென் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னா ஒரு வேலை செய்யறது. இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், கம்பேரிட்டிவ் ஆப்ரேஷன் அதெல்லாம் வந்து பார்க்கணும்னா நம்ம பின்னாடி வீடியோ வேணும்னா சொல்லுங்க, இல்லை ஜஸ்ட் நீங்க கோத்ரூ பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிடுங்க. ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னா இட்ஸ் ஸ்பெசிஃபிக் அரித்மெட்டிக் ஆர் கம்பேரிட்டிவ் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறது தான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெலிமீட்டர்ஸ்னா இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்தோம், அந்த இடத்துல ஒரு பேரந்திஸ் கொடுத்தோம் இல்லையா, நார்மல் பிராக்கெட். அந்த நார்மல் பிராக்கெட்டுக்கு பேர் தான் வந்து டெலிமீட்டர். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுனால அதுக்கு வந்து டெலிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லிட்ரல்ஸ்னா என்னன்னா ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அஞ்சுன்றது ஒரு வேல்யூ இல்லையா. ஸோ அந்த வேல்யூவை அசைன் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூவோட பேர் தான் வந்து லிட்ரல். இப்போ எப்படின்னா நம்ம கொடுக்குற பேரு ஏ ஈக்குவல் டு 5. இந்த இடத்துல மூணு டைப் வந்துடுச்சு. ஏன்றது ஐடென்டிஃபையர், ஈக்குவல் டுன்றது லிட்ரல், ஏன்றது ஐடென்டிஃபையர், 5ன்றது லிட்ரல், அதுக்கப்புறம் ஈக்குவல் டுன்றது ஆப்ரேட்டர். ஸோ 3 டைப் ஆஃப் டோக்கன்ஸ் நம்ம பிரித்து பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். இப்போ இதுன்னு தனி ஒர்க் இருக்கு இல்லையா. ஏன்றது அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணணும், ஈக்குவல் டுன்றது அது வந்து ஒரு வேலையை செய்யணும், 5ன்றது அதோட வேல்யூ. இப்போ வந்து இந்த இடத்துல அசைன் பண்ணுறது இதோட ஒர்க்கு. அசைன் பண்ண வேண்டிய வேல்யூ இட்ஸ் லிட்ரல். அந்த அசைன் பண்ண வேண்டிய இடத்தோட பேர் வந்து ஐடென்டிஃபையர். ஸோ இதை தான் வந்து பார்த்தோம். இதில் எதனும் டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து பின்னாடி என்னோட மெயில் ஐடி நான் உங்களுக்கு தரேன். தென் குட் பை, குட் லக் கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.